Hello friends, welcome to Sky Winners. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 3 பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகே, இப்போது டிராயிங்ஸ்னால் என்ன, வாட் இஸ் டிராயிங்ஸ் அப்படின்னா, டிராயிங்ஸ் இஸ் எ சம் ஆஃப் மணி withdrawn from firm by partners for their personal use. அதாவது கம்பெனிலேருந்து பணத்தை பார்ட்னர்ஸ் எடுத்துக்கிறாங்க, அவங்களுடைய பர்சனல் யூஸுக்காக எடுத்துக்கிறாங்க. ஆஃபீஸ் யூஸுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அது கம்பெனி எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிடுது. ஸோ அப்படி எடுக்காமல் கம்பெனிலேருந்து பணத்தை எடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுடைய பர்சனல் யூஸுக்காக எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேர் டிராயிங்ஸ். இப்போ கேபிட்டல் எப்படி அடிஷ்னலாக கேபிட்டல் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு கம்பெனி இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுதில்ல. ஸோ அதே மாதிரி கம்பெனிலேருந்து பணத்தை பார்ட்னர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுடைய பர்சனல் யூஸுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கும் கம்பெனி என்ன பண்ணுது, இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுது. ஸோ அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுலேயே 3 மெத்தட் இருக்குது. ஒன்று டைரக்ட் மெத்தட், செகண்டு ப்ராடக்ட் மெத்தட், நம்பர் 3 ஆவரேஜ் பீரியட் மெத்தட். இப்போது டைரக்ட் மெத்தடு, ப்ராடக்ட் மெத்தடு, இந்த ரெண்டும் எந்த அக்கேஷனில் யூஸ் பண்ணுறாங்க, ஆவரேஜ் பீரியட் மெத்தடு எந்த அக்கேஷனில் யூஸ் பண்ணுறாங்க. நான் ஒரு ரைட் சைடில் பாருங்கள். இப்போ இந்த டிராயிங்ஸ் பாருங்கள், டேட் ஆஃப் டிராயிங்ஸ். பார்ட்னர்ஸ் பணத்தை எடுத்துக்கிறாங்க, பர்சனல் யூஸுக்கு எடுத்துக்கிறாங்க. அது ஒரு யூனிஃபார்ம் இல்லாமல் மாறி மாறி, இப்போது மே மாதத்தில் ஒன்று எடுத்திருக்காங்க, அப்புறம் ஆகஸ்ட்டில் எடுத்திருக்காங்க, அப்புறம் டிசம்பரில் எடுத்திருக்காங்க. இப்படி மாற்றி மாற்றி ஒரு யூனிஃபார்ம் இல்லாமல் அப்படி எடுத்தால் ஏப்ரலாக இருக்கலாம், ஜூனாக இருக்கலாம், அக்டோபராக இருக்கலாம். ஸோ அது மாதிரி எடுத்தாங்கன்னா இந்த மெத்தடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரக்ட் மெத்தட் அல்லது ப்ராடக்ட் மெத்தட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ எந்த மெத்தடில் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் ஒரே ஆன்சர் தான் வரும். இப்போ இந்த பக்கம் ஒன்று இருக்குது பாருங்கள், இது ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. அதாவது மந்த்லி எடுத்துக்கிறாங்க, ஒரே அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க, அமௌண்ட்டும் ஒரே அமௌண்ட்டு எவ்ரி மந்த் எடுத்துக்கிறாங்க. அல்லது எவ்ரி மந்த் மிடில் எடுக்கலாம், அல்லது எவ்ரி மந்த் எண்டில் எடுக்கலாம். ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் எவ்ரி மந்த் பிகினிங்கில் எடுத்தது மாதிரி போட்டிருக்கிறேன். இப்போ இதை எவ்ரி மந்த் மிடில் எடுக்கிற மாதிரியும் கொண்டு வரலாம், அல்லது எவ்ரி மந்த் எண்டில், அல்லது மந்த்லின்னு இல்லாமல் எவ்ரி குவார்ட்டர், ஒன்ஸ் இன் 3 months அப்படியும் எடுக்கலாம். இப்போ ஏப்ரல் எடுத்துறாங்கன்னா அடுத்தது எப்போ எடுப்பாங்க, ஜூலை, அடுத்தது அக்டோபர், அடுத்தது டிசம்பர், அந்த மாதிரி எவ்ரி குவார்ட்டர் அப்படியும் எடுத்தாலும் அமௌண்ட்டு சேம் அமௌண்ட்டாக இருக்கணும். ஸோ அமௌண்ட்டு சேமாக இருக்கணும், இங்கே ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும். எவ்ரி மந்தாக இருக்கலாம், அல்லது எவ்ரி குவார்ட்டராக இருக்கலாம், அல்லது எவ்ரி ஆஃப் இயராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்தால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஆவரேஜ் பீரியட் மெத்தட். இந்த 3மே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மெத்தட் பார்க்கலாம், டைரக்ட் மெத்தட் அல்லது ப்ராடக்ட் மெத்தட். இது அமௌண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எடுக்கிறதும் ஒரு யூனிஃபார்ம் இருக்காது. அப்படி இருந்தால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போயிடலாம். இப்போது இல்லஸ்ட்ரேஷன் 1. இதில் பாருங்கள், டிராயிங்ஸ் யார், அருண். அவர் என்ன பண்ணுறாரு, பணம் விட்ரா பண்ணியிருக்காரு. மார்ச்
6000, ஜூன் 1ஆம் தேதி 4000, செப்டம்பர் 1ஆம் தேதி 5000, டிசம்பர் 1ஆம் தேதி 2000, இது மாதிரி விட்ரா பண்ணியிருக்காரு. மாற்றி மாற்றி பண்ணியிருக்காரு. அமௌண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டைமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாம் மாறி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம 2 மெத்தடில் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ண முடியும். ஒன்று டைரக்ட் மெத்தட், இன்னொன்று ப்ராடக்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு இந்த இல்லஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டைரக்ட் மெத்தடில் பார்ப்போம். அதுக்கப்புறம் இதே இல்லஸ்ட்ரேஷனை ப்ராடக்ட் மெத்தடில் பார்க்குறான். அமௌண்ட் வந்து ஒரே அமௌண்ட் தான் வரும். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து இதில் 1100 வந்திருக்கு. சேம் அமௌண்ட் தான் ப்ராடக்ட் மெத்தட்லேயும் வரும். ஓகே, இப்போது இன்ட்ரெஸ்ட் டைரக்ட் மெத்தட், இதுக்கு நான் ஒரு காலம் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் ஒரு ஃபார்மேட் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ஃபார்மேட் போட்டிங்கன்னா. என்ன போட்டிருக்கேன், ஹெட்டிங் பாருங்கள், டேட், விட்ராவல் டேட். ஸோ எந்த டேட்டில் விட்ரா பண்ணாங்க, 1 மார்ச், 1 ஜூன், 1 செப்டம்பர், 1 டிசம்பர். அதுக்கப்புறம் அமௌண்ட் 6000, 4000, 5000, 2000. இது எல்லாமே கொஸ்டினில் இருக்குது பாருங்கள். இதை தான் நான் ஃபில்லப் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த ஹவு மெனி மந்த்ஸ் அப்படிங்கிற நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன தேவை, க்ளோசிங் டேட்டு தேவை. க்ளோசிங் டேட் 31 டிசம்பர். இங்கே பாருங்கள், டூரிங் தி இயர் எண்டட் 31 டிசம்பர். 31 டிசம்பரில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ க்ளோசிங் டேட் தெரியும், 31 டிசம்பர். இப்போ இந்த மந்த்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த 1 மார்ச் இதிலிருந்து 31 டிசம்பர், இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், மார்ச்சிலிருந்து டிசம்பர் வரைக்கும் அப்படி எண்ணி பாருங்கள். மார்ச்சிலிருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 மாதம் வருது. ஸோ அதை தான் நான் போட்டிருக்கேன் இதில். அதே மாதிரி ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 7 மாதம் வருது. அதே மாதிரி செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 4 மாதம் வருது. அதே மாதிரி டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31 வரைக்கும். ஸோ இது ஒரே ஒரு மாதம்தான். இப்போது இங்கே தான் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி இன்ட்ரெஸ்ட்டு, அமௌண்ட் தெரியும். இந்த 6000 இருக்கு, இந்த 6000க்கு 6000 இன்ட்டு 12%. இந்த பெர்சன்டேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் சார்ஜ் அட் 12% பெர் ஆனம், கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 6000க்கு மட்டும் முதல்ல இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். 6000 இன்ட்டு 12/100 இன்ட்டு 10/12. 10 என்னது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 10, இந்த 10 தான். அதாவது இந்த அமௌண்ட் வந்து 10 மாதம் கையில் இருந்திருக்குது கம்மியில். ஸோ அதாவது மீனிங், கம்மிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் 1ஆம் தேதி எடுத்திருக்காங்க, 1ஆம் தேதி 6000 எடுத்திருக்காங்கன்னா 10 மந்த்ஸாக இந்த கம்பெனியில் இல்லை, இந்த பணம் பார்ட்னர் கைக்கு போயிடுச்சு. ஸோ பார்ட்னர் கைக்கு போனதுனால ட்ராயிங்ஸ். ஸோ பார்ட்னர் கையில் வந்து எத்தனை மாதம் இந்த பணம் இருந்திருக்குன்னா 10 மாதம் கையில் இருந்திருக்கு பார்ட்னர் கையில், ஏன்னா ட்ராயிங்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் 6000 இன்ட்டு 12/100 இன்ட்டு 10/12, மொத்தம் 12 மாதம் ஒரு வருஷத்துக்கு. அதில் 10 மாதம் இந்த பணம் வந்து பார்ட்னர் கையில் தான் இருந்திருக்குது, 6000. ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 600. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 600 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 4000 அப்படிங்கிற அமௌண்ட்டு எத்தனை மாதம் பார்ட்னர் கைக்கு போயிடுச்சு, 7 மாதம் பார்ட்னர்கிட்டே இருந்திருக்குது அது பணம். அப்போ இந்த 4000க்கு 7 மாதத்துக்கு கண்டுபிடிக்கணும். 7/12 அது 280. அதே மாதிரி இந்த 5000 வந்து 4 மந்த்ஸ். ஸோ 5000க்கு 4 மாதத்துக்கு கண்டுபிடிக்கணும், 4/12 அது 200. அதே மாதிரி இந்த 2000ங்கிறது ஒன்லி 1 மந்த்து தான். ஸோ 1/12 போடணும். 2000 இன்ட்டு 12/100 இன்ட்டு 1/12 20. ஸோ டோட்டல் பண்ணால் 1100. இதுதான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். இது வந்து டைரக்ட் மெத்தட்.
இப்போ இதே இல்லஸ்ட்ரேஷனை நம்ம ப்ராடக்ட் மெத்தடில் போட்டு பார்க்கலாம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 2 அதே தான். என்ன போட்டிருக்கு? calculate amount of interest on drawings by using product method. அங்கே எதுவுமே கொடுக்கல, டைரக்ட் மெத்தடில் கண்டுபிடிச்சோம். இங்கே by using product method. ஸோ ப்ராடக்ட் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கும் இதே தான் ஃபார்மேட், கிட்டத்தட்ட இது ஒரே மாதிரி தான் இருக்கும். விட்ராவல் டேட் போட்டுக்குங்க, கொஸ்டினில் இருக்குது. அமௌண்ட்டு போட்டுக்குங்க, கொஸ்டினில் இருக்குது. ஹவு மெனி மந்த்ஸ், இது மந்த்து கூட இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். 10/7/4/1. இந்த 1st மார்ச்லேருந்து இந்த க்ளோசிங் டேட் 31st டிசம்பர். ஸோ 1st மார்ச்லேருந்து 31st டிசம்பர் வரைக்கும் மந்த்ஸை எண்ணி பார்த்தீங்கன்னா 10 மந்த் வருது. அதேமாதிரி ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 7, இது 4, இது 1. இப்போது இங்கே தான் அடுத்த ஸ்டெப்பு மாறுது, மெத்தட் மாறுது. எப்படி மாறுது? ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் போடுங்க. ப்ராடக்ட்னா என்னது? மல்டிப்ளிகேஷன் தான் ப்ராடக்ட். ஸோ 2 நம்பர் மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதுதான் ப்ராடக்ட். இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த 6000 × 10 எவ்வளோ வருது? 60,000. அதுமாதிரி 4000 × 7 28,000. அதே மாதிரி 5000 × 4 20,000. அதே மாதிரி 2000 × 1 2000. ஸோ ப்ராடக்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க, உங்களுக்கு 1,10,000 கிடைக்கும். இப்போது இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இது என்ன மெத்தட்னா, இந்த டோட்டல் அமௌண்ட்டு 1,10,000 × 12/100. 12/100னா இங்கே கொடுத்துருப்பாரு கொஸ்டினில். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் இஸ் சார்ஜ் at 12% per annum. So இந்த total amount into 12/100 into 1/12. 1/12ங்கிறது ஸ்டாண்டர்டை எப்போதுமே நீ போடணும், இந்த மாடலுக்கு போடணும். இந்த ப்ராடக்ட் மெத்தட் இந்த மாடலுக்கு 1/12 கண்டிப்பாக நீங்கள் போடணும். அப்போது இந்த அமௌண்ட் உங்களுக்கு தெரியும், பெர்சன்டேஜ் தெரியும், 1/12 நீங்கள் ஸ்டாண்டர்டாக போடணும். இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you will get rupees 1,100, the same amount. ஸோ இதுதான் ப்ராடக்ட் மெத்தட். ஸோ டைரக்ட் மெத்தட் பார்த்துட்டோம், ப்ராடக்ட் மெத்தட் பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து இல்லஸ்ட்ரேஷன். இது வந்து ஆவரேஜ் பீரியட் மெத்தட். ஸோ இந்த ஆவரேஜ் பீரியட் மெத்தடில் இந்த கொஸ்டினை பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. ஜான் இஸ் எ பார்ட்னர், he withdraws ₹1,000 per month regularly. எவ்வளோ ட்ராப் பண்ணுறாரு? ₹1,000 ரெகுலர்லி பெர் மந்த். ஒவ்வொரு மாதமும் ட்ராப் பண்ணுறாரு ₹1,000. அது எப்படி ட்ராப் பண்ணுறாரு? கடைசி கொடுத்துட்டு பாருங்க, he draws at the beginning of every month. ஒவ்வொரு மந்த் பிகினிங்லேயும் ₹1,000 ட்ராப் பண்ணிக்கிறார். ஸோ ஒரு யூனிஃபார்மாக ட்ராப் பண்ணுறார், ஒரு அமௌண்ட்டு யூனிஃபார்மாக இருக்குது. அவர் ட்ராப் பண்ணுறதும் எவ்ரி மந்த்து பிகினிங்கில் ட்ராப் பண்ணிட்டே இருக்கார். ஸோ இப்படி வந்துன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆவரேஜ் மெத்தட், ஆவரேஜ் பீரியட் மெத்தட், இந்த மெத்தடில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரு ஆவரேஜ் பீரியட் கண்டுபிடிக்கணும். இந்த ஆவரேஜ் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் அதுக்கு ஒரு ஃபார்மேட் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போது எவ்ரி மந்த் பிகினிங்கில் மந்த்லி ட்ராப் பண்ணுறாரு, பிகினிங்கில் ட்ராப் பண்ணுறாரு அப்படின்னா 6.5. இதுதான் அந்த ஆவரேஜ் பீரியட். இப்போது இந்த சம பொறுத்த மட்டும் he withdraws at the beginning of every month. மந்த்லி ட்ராப் பண்ணுறாரு, பிகினிங்லேயே ட்ராப் பண்ணுறாரு. ஸோ மந்த்லி இந்த காலம் எடுத்துக்கணும், பிகினிங் இந்த காலம் எடுத்துக்கணும். ஸோ மந்த்லிக்கும் பிகினிங்க்கும் உள்ள பீரியட் தான் 6.5 ஆவரேஜ் பீரியட். அதை தான் எழுதியிருக்கேன், ஆவரேஜ் பீரியட் 6.5.
இப்போ டோட்டல் அமௌண்ட் விட்ரான் அது எவ்வளோ 12,000. இது எப்படி வந்தது? ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். 1000 rupees ட்ராப் பண்ணியிருக்காரு. மந்த்லி ட்ராப் பண்ணுறாரு. ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். ஸோ 12 × 1000 12,000. அப்போ டோட்டல் அமௌண்ட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ட்ராப் பண்ணியிருக்காருன்னா 12,000. இதோட ஆவரேஜ் பீரியட் வந்து 6.5. இந்த ஆவரேஜ் பீரியட் எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த டேபிள்லேருந்து எடுத்துக்கிட்டோம். இங்கே ஒரு டேபிள் இருக்குது, இதுலேருந்து எடுத்துக்கிட்டோம். எப்படி எடுத்துக்கிறது? மந்த்லின்னு சொல்லி எடுத்துருக்க ட்ராப் பண்ணுறது மந்த்லி ட்ராப் பண்ணியிருக்காரு. அதுவும் பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த். ஸோ அட் தி பிகினிங். ஸோ இந்த 6.5 நீங்கள் எடுத்துக்கணும் ஆவரேஜ் பீரியட். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு தெரியும்? 12,000 இன்டூ 5/100, அதாவது 5%. எங்கே கொடுத்துருக்குது? கொஸ்டினை பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இஸ் சார்ஜ்டு அட் 5% per annum. ஸோ 5/12 100 இன்டூ 6.5/12. இந்த 6.5 எப்படி வந்தது? ஆவரேஜ் பீரியட் 6.5. இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 325 கிடைக்கும். இதுதான் என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு இந்த டோட்டல் அமௌண்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த ஆவரேஜ் பீரியட் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த டேபிள்லேருந்து எடுத்துக்கணும். இந்த டேபிள்லேருந்து எப்படி எடுத்துக்கிறது? எந்த மெத்தடில் விட்ரா பண்ணியிருக்காங்க பார்த்துருக்கணும். பிகினிங் ஆஃப் தி மந்த்னா இது. எவ்ரி மந்த் ட்ராப் பண்ணுறாங்க. பிகினிங் ஆஃப் தி மந்த்னா இது. ஒருவேளை மிடில் ஆஃப் தி மந்த், எவ்ரி மந்த் மிடில் ட்ராப் பண்ணுறோன்னா 6 தான் என்னது? ஆவரேஜ் பீரியட். அப்போ ஆவரேஜ் பீரியட் 6 ஆயிரும் மிடிலாக இருந்ததுன்னா. இல்லை எவ்ரி மந்த் எண்டில் ட்ராப் பண்ணியிருக்காரு அப்படின்னா 5.5 தான் என்னது? ஆவரேஜ் பீரியட். இந்த 5.5 தான் இங்கே வரும். இல்லை மந்த்லியே அவர் ட்ராப் பண்ணுறல, எவ்ரி குவார்ட்டர் ட்ராப் பண்ணுறாரு அப்படின்னா அந்த குவார்ட்டர் வந்து பிகினிங்கில் ட்ராப் பண்ணார்னா 7.5, அதுதான் ஆவரேஜ் பீரியட் 7.5. எவ்ரி குவார்ட்டர் மிடில் ட்ராப் பண்ணார்னா அது 6, எகெயின் இங்கே 6ஆக மாறும். இப்போ எவ்ரி குவார்ட்டர் எண்டில் ட்ராப் பண்ணார்னா 4.5, ஸோ இது 4.5 ஆயிரும். அதே மாதிரி ஆஃப் இயர், எவ்ரி ஆஃப் இயர் ட்ராப் பண்ணுறார். எவ்ரி ஆஃப் இயர் பிகினில் ட்ராப் பண்ணார்னா 9, ஸோ ஆவரேஜ் பீரியட் இந்த இடத்துல 9 வரும். இதே ஆஃப் இயர் மிடிலாக இருந்தால் 6 வரும். இதே ஆஃப் இயர் அவர் எண்ட் ஆஃப் த மந்த் ட்ராப் பண்ணார்னா இது 3 ஆயிரும். ஸோ இந்த ஆவரேஜ் பீரியட் வந்து நீங்கள் இந்த டேபிள்லேருந்து எடுத்துக்கணும். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து அமௌண்ட் உங்களுக்கு தெரியும், பெர்சன்டேஜ் தெரியும், ஆவரேஜ் பீரியட் பை 12 போட்டு கண்டுபிடிச்சிடணும். இப்போது இந்த ஆவரேஜ் பீரியட் இந்த டேபிள் வந்து எப்படி மைண்டில் வச்சுக்கலாம்? இது வந்து மறந்து போகும்ல. இது மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? இது மக்கப் பண்ணக்கூடாது. இது ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி? ஈஸியாக பண்ணிடலாம். எப்படின்னு பாருங்கள். இப்போது ஒரு வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குது. ஓகே, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். இப்போ ஆவரேஜ் பீரியட்னா ஆவரேஜை பார்த்தா 6 months, நேர் பாதி. ஸோ என்ன பண்ணலாம்? இந்த மிடில் நீங்கள் 666 போடலாம், கன்ஃபார்மாக போடலாம். இந்த டேபிள் மட்டும் நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. அட் தி பிகினிங், இன் தி மிடில், அட் தி எண்டு டாப்பில் போட்டுக்கோங்க. லெஃப்டில் வந்து மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லியும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்னா இங்கே எல்லாம் டோட்டலாக 666 போடுங்க. போட்டுக்கிட்டு இப்போது நான் இங்கே ஒரு ஒர்க்கிங்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். மந்த்லி அப்படின்னா ப்ராக்கெட்டில் 1 போட்டிருக்கேன். மந்த்லி எவ்ரி மந்த் 1. ஸோ குவார்ட்டர்லினா ப்ராக்கெட்டு 3 போட்டிருக்கேன். குவார்ட்டர்லின்னு என்னது? எவ்ரி 3 months, அதான் குவார்ட்டர்லி. ஏப்ரல், மே, ஜூன் ஒரு குவார்ட்டர், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அடுத்த குவார்ட்டர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அடுத்த குவார்ட்டர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அடுத்த குவார்ட்டர். ஸோ குவார்ட்டர்னாலே ஒன்ஸ் இன் 3 months. ஸோ நான் 3 போட்டிருக்கேன் ப்ராக்கெட்டில். ஆஃப் இயர்லினா 6 மாதத்துக்கு ஒரு தடவை, நேர் பாதி. ஸோ அதனால் 6 போட்டிருக்கேன்.
இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 1ல் பாதி எவ்வளோ 0.5, இந்த 3ல் பாதி 1.5, ஏன்னா ஆவரேஜ் எடுக்கிறோம். இந்த 6ல் பாதி 3, நேர் பாதி ஆவரேஜ். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 6க்கு கூட இந்த 0.5 ஆட் பண்ணிக்கோங்க. 6.5 பிகினிங்னா ஆட் பண்ணிக்கோங்க, எண்டுனா மைனஸ் பண்ணுங்க. இந்த 6லிருந்து 0.5 மைனஸ் பண்ணிடுங்க, இந்த 0.5 மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு 5.5 கிடைக்கும். ஸோ பிகினிங்னா இந்த 0.5 ஆட் பண்ணிக்கிறீங்க. 6.5 எது கூட ஆட் பண்ணுவீங்க, மிடில் கூட. மிடில் சேஞ்ச் ஆகாது. இப்போ இங்கே தான் சேஞ்ச் ஆகிட்டு, இங்கேயும் சேஞ்ச் ஆகும், இங்கேயும் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி கோட்டேலினா இந்த 6 கூட பிகினிங்னால 1.5 ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 இந்த 1.5 ஆட் பண்ணிங்க. எண்டுனா இந்த 1.5 மைனஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஆஃப் இயர்னா என்ன பண்ணுங்க, இந்த 6 கூட இந்த 3 ஆட் பண்ணிடுங்க. பிகினிங்னா 3 ஆட் பண்ணிடுங்க, எண்டுனா 3 மைனஸ் பண்ணிடுங்க, இந்த 3 மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மக்கப் பண்ணிட்டு தேவையில்லை. ஸோ இந்த டேபிள் தெரிஞ்சாதான் நீங்கள் இந்த மாதிரி சம்லாம் செய்ய முடியும். இந்த மாதிரி இல்லஸ்ட்ரேஷன் எப்படி வேணாலும் கேட்கலாம். அட் தி பிகினிங் கேட்கலாம், மிடிலும் கேட்கலாம், எண்டுன்னு கேட்கலாம், குவார்ட்டர்லியும் கேட்கலாம், ஆஃப்லியும் கேட்கலாம், மந்த்லியும் கேட்கலாம், எப்படி வேணால் கேட்கலாம். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் இது பாருங்க. அதே சம் தான் எப்போ ட்ரா பண்ணியிருக்காரு. இன் தி மிடில் ஹி விட்ராஸ் இன் தி மிடில் ஆஃப் எவ்ரி மந்த். எவ்ரி மந்த் விட்ரா பண்ணியிருக்காரு, எவ்ரி மந்த். ஆனால் இன் தி மிடில். அப்போது ஆவரேஜ் பீரியடுங்கிறது என்னது, 6. இந்த 6 in the middle of every month, monthly in the middle 6. இப்போ மந்த்லினால 1000 into 12, 12,000 டோட்டல் அமௌண்ட் தெரியும். 12,000 into 5/100, 5% இங்கே கொடுத்துருக்காங்க, 5%. அப்புறம் 6 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 6/12 300. இப்போ அடுத்த மாடல் இது பாருங்க. அதே தான், அதே 1000 rupees தான் விட்ரா பண்ணியிருக்காரு, அதே 5% தான். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த் போட்டிருக்கு. அப்போ அட் தி எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த்னா ஆவரேஜ் பீரியட் வந்து எவ்வளோ வரும், 5.5. மந்த்லி அட் தி எண்ட் 5.5. ஸோ ஆவரேஜ் பீரியட் 5.5. டோட்டல் அமௌண்ட் விட்ரான்னு தெரியும். 1000 into 12, 12,000. ஸோ 12,000 into 5/100 இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்கு 5%. இன்ட்டு இந்த 5.5/12 அமௌண்ட்டு 275. இப்போ அடுத்த மாடல் இது என்ன கொடுத்துருக்கு பாருங்க. he withdraws this 4,000 at the end of each quarter. ஸோ இது கோட்டேலி ட்ரா பண்ணியிருக்காரு, எவ்ரி குவார்ட்டர் ட்ரா பண்ணியிருக்காரு, மந்த்லி கிடையாது. அப்போ கோட்டேலின்னு எங்கே வரும், இந்த இடத்துக்கு வந்துடும் கோட்டேலி. அது எப்படி ட்ரா பண்ணியிருக்காரு, அட் தி எண்ட் ஆஃப் ஈச் குவார்ட்டர். அப்போ எண்டுன்னு எங்கே வருது, அட் தி எண்ட் இது. ஸோ கோட்டேலி அட் தி எண்ட் 4.5. இந்த 4.5 தான் ஆவரேஜ் பீரியட். ஸோ டோட்டல் அமௌண்ட் விட்ரான் வந்து எவ்வளோ, 4,000 into 4. இங்கே பாருங்கள், he withdraws rupees 4,000 at the end of every quarter. ஒரு வருஷத்துக்கு எத்தனை குவார்ட்டர் இருக்கும், 4 குவார்ட்டர் தான் இருக்கும். ஸோ 4,000 into 4, 4,000 amount withdrawn every quarter. மொத்தம் எத்தனை குவார்ட்டர், 4 குவார்ட்டர். அப்போது 4 தடவை விட்ரா பண்ணியிருப்பார், 4 times விட்ரா பண்ணியிருப்பார். 4,000 4,000 4,000 4,000. ஸோ டோட்டலாக 16,000. இப்போ இந்த 16,000 into
6%, இப்போ கொடுத்துருக்கு 6% into இந்த 4.5 by 12 is equal to 360. ஸோ இது ஒரு டைப், இது ஒரு மாடல். அடுத்தது இது ஒரு மாடல். இது என்ன கொடுத்துருக்கு, he withdraws rupees 5,000 at the beginning of each half year. ஸோ ஆஃப் இயருக்கு ஒரு தடவை விட்ரா பண்ணுறாரு, அது பிகினிங்லேயே விட்ரா பண்ணுறாரு. இப்போ இந்த டேபிளுக்கு வாங்க. ஆஃப் இயர் பிகினிங், ஆஃப் இயர் பிகினிங்னா 9. ஸோ ஆவரேஜ் பீரியட் 9. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து 10,000 டோட்டல் அமௌண்ட் விட்ரான். எப்படி வந்தது, he withdraws rupees 5,000 ஆஃப் இயர். எவ்ரி ஆஃப் இயருக்கு 5,000 ட்ரா பண்ணுறாருன்னா ஒரு வருஷத்தில் 2 தடவை தான் ட்ரா பண்ண முடியும், ஆஃப் இயர் வரும். ஸோ 2 times ஆஃப் இயர் முடிஞ்சு. 5,000 into 2 டோட்டலாக 10,000. ஸோ 10,000 into 4/100, இதுதான் 4/100, 4% into 9/12 is equal to 300. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.